மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் அவர்கள், நாம் தமிழர் சீமான் அவர்கள் சென்ற 21ஆம் தேதி பிப்ரவரி 21ஆம் தேதி தன்னுடைய மாநாடு முடிச்சிருக்காரு திருச்சியில். அடுத்து 2 நாட்களுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வேலூர்ல தன்னுடைய கான்ஃபரன்ஸை முடிச்சிருக்காரு. இந்த 2 கட்சியை வச்சு சில ஒப்பீடுகள் செய்ய வேண்டியது அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா இது ரெண்டுல நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய சில உண்மைகள் இருக்குது. அது முதலாவது என்ன அப்படின்னா, நான் மொத்தம் 5ஆ பிரிச்சிடுறேன். உங்களுக்கு இது எதனால நான் சொல்றேன்றதை கடைசியா சொல்றேன். முதலாவது என்ன அப்படின்னா, இந்த 2 கான்ஃபரன்ஸ்லுமே, அதாவது நாம் தமிழர் கட்சி நடத்தின மாநாடாகட்டும், இல்லை வேலூர்ல விஜய் அவர்கள் நடத்தினதாகட்டும், இந்த 2லுமே கலந்து கொண்ட தொண்டர்கள் இருக்காங்களே, இவங்க 2 பேருமே லாயலா, அவங்களுடைய தலைவர் இருக்காங்களே, அவங்களுக்கு உண்மையா இருக்காங்க, அவர் மீது பற்றா இருக்காங்க, அவர் மீது நம்பிக்கையோட இருக்காங்க. இது எந்த மாற்று கருத்து கிடையாது. 2 கட்சியுமே 10 மார்க் கொடுக்கலாம் அதுல. ஆனா இதற்கு அடுத்து ஒரு 4 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதை நீங்க கவனிச்சால் ஒழிய இந்த 2க்குமான வித்தியாசம், இந்த 2க்கு வித்தியாசம் சொல்றதுக்காக வரல. ஒரு அரசியல் கட்சியாக எப்படியா இருக்குன்ற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, இதை கவனிக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொரு மக்களுமே. அப்படி பார்க்கும்போது முதலாவது நான் எங்கேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு டிசிப்ளின், ஒரு கமிட்மெண்ட் ஒன்று தேவை. அதாவது சுயமாகவே நமக்கு இயற்கையாகவே அந்த தொண்டர்கள் இல்லை ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு ஒழுக்கம் தேவைன்னு வச்சுக்கோங்க அரசியல் ரீதியாக. இரண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம எதற்காக போகிறோம், எங்கே போகிறோம்ன்ற ஒரு கமிட்மெண்ட் தேவை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது 2 நான் ஒரே பாயிண்டாக வச்சுக்கிறேன். அந்த கமிட்மெண்ட், எதுக்கு போகிறோம், எப்படி போகிறோம், என்ன நோக்கத்துக்கு போகிறோம், அது இன்னொரு பக்கத்து அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஏறக்குறைய நான் 10க்கு 2 மார்க் கூட கொடுக்க மாட்டேன். எல்லா பக்கமும் எந்தெந்த பக்கம் நீங்கள் முடியுமோ அத்தனை பக்கமுமே இவங்கள்ட்ட 1% கூட டிசிப்ளின் கிடையாது. இவங்க எல்லா பேருமே இந்த டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள போகிறோம் இல்லையா, இந்த லெவலில் தான் இருக்காங்களே ஒழிய, அது அரசியல் கட்சிக்கான 1% பக்குவத்து கூட கிடையாது. அந்த பக்குவம்ன்றது ஒன்று கூட கிடையாது. இது எல்லா இடங்களையும், இந்த டோல்கேட்டில் ஆரம்பித்து அங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட பேசணும், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசணும், அங்கே வேலை செஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட பேசணும். இவங்க எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவனுக்கு என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறானுங்க, பார்க்கவே கண்ட்ரோலும் பண்ண முடியல, பைத்தியக்காரத்தனமாக சில நேரம் ரியாக்ட் பண்ணுறானுங்க, எல்லாம் அரை போதையில் இருக்கிற மாதிரி இருக்கானுங்க, ஆனால் சில போதையிலும் இல்லை, ஆனால் ஏன் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கானுங்க. எவன்டையுமே டிசிப்ளினே கிடையவே கிடையாது. ஆனால் எல்லா பேரும் சொல்ல முடியாது, ஒரு 20% பேர் இருப்பான்னு வச்சுக்கோவேன். ஆனால் ஒரு 80% பேருக்கு டிசிப்ளின்னா என்னன்னே தெரியல. அப்போ இது அரசியல் கட்சியாக பண்பட்டு நிற்குதா அப்படின்னா கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல இன்னொரு இடத்துல அப்படியே நீங்கள் சீமான் அவர்கள் நடத்தின மாநாடு இருக்கு இல்லையா, அந்த மாநாடை பற்றின விஷயங்கள் எடுக்கிறோம். அதில் வந்த போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லா பேர்ட்டையும் என்கொயரி பண்ணும்போது எந்த தொந்தரவும் கிடையாது. வந்து இங்கே இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் எது இவர் நடத்துகிற கான்ஃபரன்ஸில் அதில் உயிரே போச்சு போலீஸ்க்கு. ஓகே, இங்கே போன போலீஸ் தான் முதல் முறையாக சில மாநாடு நம்ம கவனிக்கலாம். இந்த அளவுக்கு ஏறக்குறைய அவரும் கூட்டம் கம்மியான கூட்டல, ஏறக்குறைய 6லேருந்து 7 லட்சம் பேரை கூட்டியிருக்காரு திருச்சியில் யார், சீமான் அவர்கள். அங்கே போன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிம்மதியாக உட்காந்து கடைசியாக கிளம்பி போயிருக்காங்க. ஒரு டிசிப்ளின் ஒன்று வேணும், நம்ம எங்கே போகிறோன்ற ஒரு கமிட்மெண்ட் ஒன்று வேணும். அதை செய்ய வேண்டியது தலைவரோட பொறுப்பு. ஒரு கட்சியோட அரசியல் கட்சி தலைவரோட பொறுப்பு என்ன இருக்குன்னா, சும்மா மாஸ் காட்டுறா அப்படின்றது வேணா படத்துக்கு யூஸ் ஆகும். மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அரசியனால மக்களுக்கு தேவையானது, மக்களுக்கு என்ன தேவைன்னா இது. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விஷயத்தில் நான் 10க்கு 9 மார்க் கொடுப்பேன். சில பேரை தவிர பெரும்பாலான பேர் நீங்கள் இது இங்கே வந்து சேர்றது மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ட்ரெயின் வழியாக வந்திருக்காங்க, பஸ் வழியாக வந்திருக்காங்க, பஸ்ஸில் போய் உள்ளே கூட நிப்பாட்டியிருக்கானுங்க, உள்ளே போய் 2 வீலரை நிப்பாட்டியிருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு டிசிப்ளின் நிச்சயமாக இருக்குது. இறக்கி விட்டாலும் குடுக்குன்னு ஓடுறதில்ல, அந்த பஸ்ஸை கொண்டு நிறுத்துறதாகட்டும், திரும்ப எடுத்துகிட்டு போகிறதாகட்டும், இது எல்லாத்துலேயுமே நான் கவனிக்கிறேன். அது எல்லாத்துலேயுமே நம்ம பாராட்டணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாம் தமிழர் கட்சியை அந்த இடத்துல நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஒரு மாநாடு அழகாக நடத்தி முடித்தாங்க. அதில் எல்லா பேருமே பொறுப்போடு செயல்பட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இதில் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. இந்த கம்யூனிகேஷன்றது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு அரசியலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்ற தன்மை புரியும். அதுலேருந்து உங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இதை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துவோம்னு அந்த விஷயமும் புரியும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இடுபாவனம் கார்த்திகில் ஆரம்பித்து இந்த பெண்மணி வரைக்கும் எல்லா பேரும் பேச்சாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள். இவங்க பேசுறது இயற்கையானது. ஆனால் சில வீடியோலாம் நான் பார்க்கும்போது என்ன அதிசயமாக இருந்துச்சு அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்களே, தொண்டர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டி பார்த்தேன்னு வச்சுக்குவேன், சீமான் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ உள்வாங்கிற விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை உள்வாங்கி உள்ள நிற்கிறாங்க, அதை சரியாக தொடர்பு கொள்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அந்த விஷயத்தை புரியுது, அதுக்கு பதில் கரெக்டாக கொடுக்குறாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்குறோம், இல்லாட்டி பத்திரிக்கையாளர் என்ன கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லணும். இது எல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் பத்திரிக்கையாளர் மட்டும் கிடையாது, போய் மக்களை சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க. உங்கள் கட்சி என்ன செய்ய விரும்புது,
எப்படியா இங்க மாற்றத்துக்கான கட்சி எந்த இடத்துல மாற்றா இருக்குது, எந்த இடத்துல நீங்க மற்ற எல்லா கட்சியை விட பெட்டரா இருக்கீங்க, இப்படி ஏதாவது ஒரு 4 கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கவே, அதை தெளிவா பேசக்கூடிய தன்மையை அந்த தொண்டர்களுக்கு சீமான் அவர்கள் நிச்சயம் கொடுத்துருக்காரு. இதை நம்ம பாராட்டி ஆகணும். இதுக்கு நம்ம 10க்கு 8 மார்க் போடுறோம். ஆனா இன்னொரு பக்கத்து வந்த தொண்டர்கள் யாரு, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லா பேட்டியுமே, அனைத்து பேட்டியுமே பார்த்தாச்சு. எல்லா பேட்டியும் பார்த்தா அவங்களுடைய பேச்சாளர்கள் ஒரு 2 பேர் இருக்கான்னு வச்சுக்கவேன். அதில் ஒருத்தனா எனக்கு தெரிஞ்சு முன்னாடி திமுகவுக்கு பேசிக்கிருந்தான், அவெல்லாம் எல்லா மேடையிலையும் காசு கொடுத்தா பேசுவான்னு வச்சுக்கவேன். அவன் மேலே எனக்கு பெரிய மரியாதை கிடையாது. ஏன்னா ஒரு ஐடியாலஜிக்கல் பற்றோட அவெல்லாம் போல, அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சது போயிட்டான்னு வச்சுக்கவேன். இவ்வளோதான். ஒரு சில பேர் பேசுகிறாங்க, நான் மறுக்கிறதுக்கெலாம் இல்லை. ஆனால் அவருடைய தொண்டர்கள் மட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ், நான் ஃபாலோவர்ஸ்குள்ளே தான் வரேன். அந்த ஃபாலோவர்ஸ் மத்தியில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, சுறா படம் வரும்போது நான் பிறந்துட்டேன், அதனால் எனக்கு சுறான்னு பேர் வச்சுட்டாங்க. அதை பெருமையாக சொல்கிறது. நீங்கள் ஆந்திரா வந்து நின்றாருன்னு வச்சுக்கவே நான் ஓட்டு கண்டிப்பாக போடுவேன்னு ஆந்திராலேருந்து வந்து சொல்கிறதாகட்டும், ஐயோ என் வாழ்நாளில் இன்னைக்கு தான் பெரிய லெவலில் நிம்மதியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, குதூகலமாக இருந்துச்சு. எதனால விஜய் அவர்களை பார்த்துட்டேன். இந்த விஜய் அவர்களை பார்த்துட்டேன்ற அளவில் மட்டும்தான் ஒட்டுமொத்த ஃபேன்ஸோடைய அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லா பேருமே விஜயை பார்த்துடும், விஜயை பார்த்துடும், விஜயை பார்த்துடும். சரி, ஏதாவது பதில் சொல்லுவோம்னா கொடுத்து பாருங்க, மாற்றத்தை கொடுக்குறோம். நிஜமாக சொல்கிறேன், 1% கூட தெளிவு கிடையாது. அது ஏன் அந்த தெளிவு அவர் உருவாக்கவே இல்லைன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இவங்க எல்லா பேருமே சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணனை மட்டும் இவங்க திட்டமிட்டு பழி வாங்குறாங்க, வேணும்னே சதி நடக்குது. ஏன்னா இவர் அதை தான் சொல்லிகிட்டே இருக்காரு. இவர் அதிகபட்சம் தன்னை பழி வாங்குறதாகவும் தான் வஞ்சிக்கப்படுறதா மட்டும் சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் கடைசியாக வேலூரில் நடந்த வரைக்கும் என்ன விதமான மாற்றம் கேட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பு, அந்த லஞ்சத்தை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்புன்றது மாற்றி மருமகனை வச்சுட்டு லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசலாம் வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாற்றம், 41 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் என்ன மாதிரியான பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க, அந்த சிஸ்டம் எப்படி மோசமாக இருக்குது, அதை நான் எப்படியா மாற்றுவேன் அப்படின்ற அளவுலையா பேசணுமா இல்லையா? எதுவுமே பேசுறல. எல்லா மாநாடுலையுமே விஜய் அவர்கள் சொல்றது, நானா அவங்களா, விஜயா ஸ்டாலினா, டிஎம்கேயா டிவிகேயா, இந்த அளவில் பிரச்சாரம் முடிஞ்சு. நீ எந்த பிரச்சாரம் புதுசாக பேசலன்னு வச்சுக்கவேன். அதனால் அதை பேசுறதுக்கு எந்த கட்டணமே கிடையாது, அதை எடுத்து நாங்கள் பேசுறதும் கிடையாது. இது ஒரு வெட்டி வேலை. இன்னும் சொல்லணும்னா விஜய் அவர்களை பேசினா வியூ போமே அப்படின்னு நினைக்கலாம். போவோம், ஆனால் எதாவது பிரயோஜனம், அதில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணுமே. இந்த பால்மெட் டிவி அதில் 24 விஜய் கிளம்பிட்டார், போயிட்டார், உட்காந்துட்டார், தூங்கிட்டார்னு போடுற மாதிரி நம்மளே எதையா போட்டுக்கிட்டு இருக்கிறதா ஃபேன்ஸ்க்காக? ஒரு அரசியல் இயக்கமாக அந்த அரசியல் இயக்கத்துடைய தன்மை எப்படி இருக்குன்னு ஒரு மதிப்பீடு வேணாமா? அவங்களுடைய ஃபேன்ஸை ஃபாலோவர் தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களை என்ன மாதிரி அவர் பக்குவப்படுத்துறாரு, இல்லாட்டி தன்னுடைய நோக்கத்தை எப்படி கொண்டு போய் சேர்த்தான்னு இருக்கு இல்லையா? அப்போ தானே போய் மக்கள்கிட்ட சொல்ல முடியும். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நாங்கள் எல்லாத்தையும் மாற்றி காட்டுவோம். அதுலேயும் நிறைய பேர் எங்கள் அண்ணனா கெத்து பார்த்தீங்கள அப்படின்னு பேட்டிலாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, சினிமாத்தனமாகவே ஒரு வேறொரு உலகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது. எனவே இந்த கம்யூனிகேஷன் ஏரியா இருக்கு இல்லையா, தொடர்பு கொள்கிற இடத்துல என்ன கேள்வி கேட்குறன்னு புரிய மாட்டேது, என்ன தன்மைக்கு இங்கே வந்தோன்னு புரிய மாட்டேது, அரசியல்னா என்னன்ற தன்மையும் புரிய மாட்டேது, எதற்காக அரசியல் இவங்களுடைய மாற்றம் அவசியம்ன்றதுக்கு பதிலும் புரிய மாட்டேது. இந்த அளவில் இருக்காங்க. இதில் 10க்கு 3 மார்க் போட்டாலே பெருசு. இதில் அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறீங்க, இதில் கொள்கை தலைவர் வச்சுருக்காரு இல்லையா, அதை மட்டும் கேட்டாலே பாதி இடங்களில் பாதி பேருக்கு, 3/4 பேருக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் மட்டும்தான். அது அவங்களே ஓப்பனாக சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, எனக்கு விஜய் மட்டும் தான் தெரியும். அவர் என்ன பேசிட்டு போனார் இல்லையா, நீங்கள் அதை கேளுங்களேன். நேற்று வேலூரில் பேசினார் இல்லையா, அதை கேட்டால் கூட அதுலேயும் கவனம் இல்லை. ஒரு பொண்ணுலாம் கத்திட்டு போகுது ஒரு கூட்டமாக, நாங்கள் விஜய் நான் பார்த்துட்டோம், இப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா? அவர் எதுக்கு வந்திருக்காரு? அவர் சீரியஸாக பேசிட்டு போகிறேன், இவங்க ஜாலியாக இருக்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த லெவலில் தான் இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வரேங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு அரசியல் கட்சியில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு வரோம், 5லேருந்து 6லேருந்து 7 லட்சம் பேர் கூடுறோம்னா அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்பு. நீங்கள் நம்புங்க, சீமான் அவர்கள் வந்தார், போனார், வந்து போனார் இல்லையா, அந்த இடத்துல நான் சும்மா ஒரு வீடியோ பார்க்கல, ஃபுல்லாமே கேட்டாச்சு. எல்லா பேருமே எந்த இடத்துல அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்னா, அவங்க தொண்டர்களுக்கு ஒரு வாலண்டியராக நாம முன் வந்து நம்மளுடைய கட்சி நாம தான் இதை சரி பண்ணணும், நம்ம கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்க்குறது இல்லையா, சேர கடைசியாக எடுத்து வைக்கிறாங்க இல்லையா. இந்த இடத்துல நான் RSS கூட்டங்களை சில இடங்களை பார்த்துக்கின்னு வச்சுக்கவேன். அதற்கு அடுத்து நல்லா ஒழுக்கமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு தெரிஞ்சவன் தெரியாதுன்னு பார்க்காம எல்லாரும் சேர்ந்தே தான் வேலை பார்க்குறாங்க. நான் வெறும் சின்ன பையன் மட்டும் காட்டலை, நிறையா யங்ஸ்டர்ஸ் எல்லா பேருமே
தான் முடிஞ்சதுமே தான் இருந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வச்சுட்டு அந்த குப்பைகளை அகற்றிட்டு போகிற அளவுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு. நான் உண்மையிலே இதுக்கெல்லாம் உங்களுக்கு சல்யூட்டே போடுறேன். நீட்டாக நடத்தி பிடிச்சிருந்தீங்க. மாநாடு நடக்கும்போது சரி, பத்தலையா கூட்டம், கண்ட இடத்துல நிற்காம சரியான இடம் பார்த்து உட்காந்து எந்த தொந்தரவும் கொடுக்கவும் இல்லை. சீமான் அவர்களுடைய முழு பேச்சு முடியுது, தன்னுடைய ஒட்டுமொத்த வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு. அவர் ஒட்டுமொத்த பேச்சு முடிகிற வரைக்கும் முழுமையாக கவனிக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே சும்மா ஏதாவது உயிர் கத்தவே இல்லை, தீவிரமாக கவனிக்கிறாங்க. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு 10க்கு 10 போடலாம். விஜய் அவர்கள் கட்சி அவர் வந்து ஏறினார்லே அப்போ கத்தி குதிச்சது தான், குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு சவுண்டு கேட்கல. விஜய் ஃபர்ஸ்ட் திரைப்படத்தை பார்ப்போம்ல, அதே மாதிரி அவர் இறங்குனதுமே எட்ரா ஓட்டத்தை அப்படின்னு சொல்லி ஓடுனா அந்த இடமே காலி, எந்த பக்கமும் அடங்குறது இல்லை. ஒருத்தர் தள்ளி விட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடுறது. இது என்ன ஆடு மாடு சந்தையா? திறந்து விட்டுச்சா ஓடிச்சான்னு கிளம்புறது. அதான் திறந்து விட்டேன்னு வச்சுக்குவேன், திறந்து விட்டாடா ஓடுறா குட்டு குடுக்குன்னு ஓடிடுவாங்க. எது ஆடு மாடு தான். நீ நான் ஆடு மாடா நான் கேட்குறேன். இங்கே பாருங்க, எல்லா பேரும் சொல்கிறானா தன்மையே அப்படிதான் இருக்குது. இந்த கூட்டத்தோட தன்மையே அவ்வளோதான். தனக்கு அங்கே ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்ற எண்ணத்தில் யாருமே கிடையாது, எவருமே கிடையாது. இதுக்கெல்லாம் ஜீரோவே போடலாம். அது உள்ளே வந்ததாகட்டும் வெளியே போனதாகட்டும், ரெண்டுமே அப்படிதான் இருக்குது. இதில் இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஏங்க எல்லா இடங்கள்லையும் ரோட்டில் அவரை மறைச்சு நின்று அப்படியே மக்கள் திரள்றாங்க. திரளெல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன், இவங்க மாவட்ட செயலாளர்கிட்டே சொல்லி இவர் வர வழியில் அங்கங்கே நிப்பாட்டி வைக்கின்றாங்க. அங்கே நின்றாலே பார்த்துடலாம்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்ல வச்சுறாங்க. ரசிகர்கிட்ட இங்கே நின்றா பார்க்கலாம், அங்கே நின்றா பார்க்கலான்னு. அதனால் ரசிகர்லாம் அங்கங்கே கூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அவர் பேசுறது கேட்கல, யாரும் வரல, அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு நடிகராக அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கான விஷயங்களை இவங்களே திரட்டிடுறாங்க. அவங்க திரண்டு பார்த்துட்டு கிளம்பிடுறான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இவங்களே உருவாக்குறாங்க. அந்த இடங்களை இவரை ஃபாலோ பண்ணி வந்து நேற்றுலாம் ஒருத்தன் பைக்கில் தலைகீழாக விழுந்தான். அவன் விழுந்தவன் என்ன ஆன, வீட்டுக்கு போனாலும் தெரியும் என்ன ஆனான்றது. விழுந்ததோட செய்தி, விழுந்ததுக்கு அப்புறம் இல்லை ஒவ்வொரு மாநாட்டில் 2 பேரும் சாகுறதா, இதே கதையாக போச்சு. இறுதியாக ஒரு ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குது, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை சேர்த்து நான் சொல்கிறேன். சமூகத்தில் ஒரு பொறுப்பு, தனிப்பட்ட பொறுப்பு நான் சொல்லலை, சமூகத்துக்கே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ நீ எங்கேருந்து வர, அங்கே என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு எப்படி என் கட்சி தீர்வு காணும், இது சமூகத்தின் மீதான ஒரு பொறுப்பு. என்ன சார்ந்தவங்க, நீ யாரையும் தமிழகத்தெல்லாம் காப்பாற்ற வேணாம் ராஜா, நீ காப்பாற்றவே வேணாம். நீ இருக்கிற இடம், உன்னை சுற்றி இருக்கிற மக்கள், இவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த இடத்துல உன் மாவட்டத்துக்கோ உன்னுடைய வட்டத்துக்கோ என்ன பிரச்சனை, அது தீர்வு எப்படியா காண வேண்டியிருக்குது, எதனால் காணலை, எதனால் மற்ற கட்சிகள் நம்பாமல் நான் இங்கே தீர்வு வரைக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் கேட்டால் ஒருத்தருக்கும் தெரியல. அப்போ உன் ஏரியாவில் இருக்க பிரச்சனை, உன் வீட்டு பிரச்சனையே தெரியாமல் தான் சுற்றி தீர. இப்படி ஒரு கூட்டத்தை வச்சு தான் நான் அரசியல் மாற்றத்தை உருவாக்க போறேன்றது பெரிய ஆபத்து. இன்னொரு பக்கத்து ஐடியாலஜினா, நான் முன்பு சொன்னேன் இல்லையா, 5 தலைவர்கள் பேர் கேட்டாலே கண்டிப்பாக தெரியாது. 99% இங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் யாருக்குமே தெரிய போறது கிடையாது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரை வேணான்னு கேளுங்க, என்ன சீமான் பேசுறாரோ அதை அப்படியே பேசுவாங்க. சீமான் அவருடைய கருத்துல பல இடங்களில் நான் முரண்படுறது உண்டு. ஆனா நான் ஒரு அரசியல் கட்சியா பார்க்குறேன். ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கும்போது அந்த கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் தன்னுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அந்த கருத்தை உள்வாங்குற அளவுக்கு தலைவர் நடந்துக்கிட்டாரா, அதை அப்படியே முழுமையாக கடத்திருக்காரு சீமானவர். ஆனால் கீழே வரைக்கும் ஐடியாலஜி பேசுறான். அவனை எல்லா பேருக்கும் ஐடியாலஜி, தன் கட்சியினுடைய தத்துவம் என்னன்றதையும் தன் கட்சி எதற்காக வருதுன்றதும் தெளிவாக தெரியுது. இவனுக்கு ஐடியாலஜியும் கிடையாது, இவன்கிட்ட சோசியல் சென்சிபிலிட்டியும் கிடையாது. ரெண்டுமே இல்லாத ஒரு ஜாம்பி கூட்டமாக தான் இருக்குது. நம்ம படத்தை பார்ப்போம்ல, ஜாம்பி கூட்டம் குடு குடுன்னு ஓடுங்க. அது மாதிரி ஜாம்பிஸ் மட்டும்தான் இந்த டிவிக்கு எது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது எதற்காக போகிறோன்னு கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். இனியாவது திருந்து நடக்கணும். ஏன்னா எவ்வளோ மாநாடுகளை எல்லா பேரும் கண்டிச்சாச்சு, மக்கள் எல்லா பேரும் கண்டிக்காமல் கிடையாது. எல்லா பேரும் கண்டிச்சதுக்கு அப்புறமும் இப்படியே தான் இருப்பானா, இந்த கூட்டம் திருந்ததுக்கான வாய்ப்பு கிடையாது, இது மாற்றத்துக்கான கூட்டமும் கிடையாது. பதிவோட இறுதியாக ஒரு அரசியல் கட்சியாக, அந்த கட்சியோட கட்டமைப்பாக, அது கட்சியாக செயல்படுதுல, ஒரு அரசியல் தன்மையோட மக்களுக்கான அரசியல் செய்யுது இல்லையா, அந்த இடத்துல 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு கேட்டீங்கன்னா, நடக்கக்கூடிய கூட்டங்கள் கடைசியாக நடந்த கூட்டம் இருக்குல்ல, இதை வச்சு நான் சொல்றது 10க்கு 2 மார்க் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்க முடியும், யார் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தலைவரை தொண்டர்கள் ஃபாலோ பண்ற விதத்தில் இல்லையா, அதுக்கு 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல வைப்ரேஷனோட தான் இருக்குது. இன்னமும் ஒரு அரசியல் கட்சி மாதிரி நடந்துக்கல. ஏதோ திரைப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி விஜய் வராரு, பார்க்க போறோம், ஓடுங்க வாங்க, இந்த அளவில் மட்டும் இருந்துச்சுன்னா இதனால ஒரு ஆரோக்கியமான அரசியல் உருவாக்க முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க,
வேட்பாளர் எல்லாருமே தெள்ள தெளிவு ஓட்டு போறோமோ இல்லையா ரெண்டாவது விஷயம், ஆனால் தெள்ள தெளிவா இருக்காங்க. இந்த கட்சியிலேருந்து என்ன நீங்க வேட்பாளர் நிப்பாட்டி நினைக்கிறீங்க? எது தமிழக வெற்றி கழகத்தில் அவனு என்ன சொல்லுவான், டிவிக்கேன்னு கத்த போறான். அவனுக்கு என்ன தெளிவு இருக்கும்? இது கேட்டோம்னா ஒரு 4 பேர் வருவான், அவ்வளோதான் வச்சுக்கோங்க. மற்ற எல்லா பேருமே இந்த சராசரி ரசிகர்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. இதனால பெரிய அரசியல் மாற்றம் கிடையாது. ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சியாக கூட விஜய் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தை நடத்துற மாதிரி தெரியல. அதுக்கு அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. திருச்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடை பொறுத்த வரைக்கும் அது வெற்றிகரமாக நடந்திருக்கு. அதற்கு ஒவ்வொரு நபருமே பொறுப்போடு நடந்திருக்காங்க. அவங்க எல்லா பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனவே ஒரு அரசியல் கட்சியாக அவங்க நடந்து கொண்ட முறையில் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி குறைஞ்சது ஒரு 10 to 20 இடங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போறது என்னை கேட்டால் நல்லது. அதுதான் நியாயமும் கூட.